நாங்கள் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் regarding lipid lowering therapy. Statins are safe in pregnancy. இது வந்து false. ஏண்டால statins வந்து contraindicated in the pregnancy. சரியா? இப்ப பாருங்க, இது contraindicated during pregnancy. இது SLSS புக்ல தான் இருக்கிற statins. சரியா? அது மாதிரி ACE inhibitors, angiotensin receptor blockers, androgen and estrogens, lithium, radioactive iodine, vitamin A, warfarin, மற்ற சில antibiotics, சில convertant வராது. அப்படி சில ட்ரக்ஸ் வந்து contraindicated. Statins contraindicated, so not safe. Statins taken at night reduce the early morning peak in the cholesterol synthesis. இது true. ஏன்னால statins வந்து நாங்கள் நைட்டில் தான் யூஸ் பண்ணுறோம், ஈவினிங் நைட். reduce early morning peak in the cholesterol synthesis. cholesterol synthesis வந்து நைட்டில் தான் கூடுதலாக இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் ஸ்டெட்டின்ஸை நைட்டில் பாவிச்சிடும். அந்த ஸ்டெட்டின்ஸ் வந்து டேக் இன் ஈவினிங் as HMG-CoA reductase activity is highest at midnight. ஸ்டெட்டின்ஸை வந்து நாங்கள் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லிபிட் ரெகுலேட்டிங் மெடிசின்ஸ் தான் இந்த ஸ்டெட்டின்ஸ். அடோவஸ்டட்டின், சின்வஸ்டட்டின், ரோஸ்வஸ்டட்டின். இது மெக்கானிசம் என்னன்னா, competitively inhibit HMG-CoA reductase. அது எதுக்கு தேவை? which is the rate limiting enzyme in cholesterol synthesis. cholesterol synthesisக்கு வந்து இந்த HMG-CoA reductase வந்து என்சைம் வந்து தேவை. அதை வந்து நாங்கள் வந்து இன்ஹிபிட் அது உருவாகிறத தடுக்கிறோம். அப்படி செய்யறதால எங்களுக்கு கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் வந்து குறைச்சிடும். அதுக்கு தான் நாங்கள் ஸ்டெட்டின்ஸை பாவிக்கிறோம். மற்றது இந்த ஸ்டெட்டின்ஸ் வந்து டிக்ரீஸ் ஹெப்பட்டிக் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ், ஈரல்ல வந்து கொலஸ்ட்ரால் சிந்தசிஸை வந்து குறைச்சிடும். இப்படி அப்ரெகுலேட் எல்டிஎல் ரிசெப்டர் சிந்தசிஸ், எல்டிஎல் ரிசெப்டர் சிந்தசிஸை அப்ரெகுலேட் பண்ணுறதால குறைச்சலன்னு போட்டுச்சு. இதுதான் அடுத்த இது. Statin therapy leads to upregulation of surface LDL receptor in the liver. True. சரியா? மற்றது இன்னும் ஸ்டெட்டின்ஸ் செய்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து ஸ்டெட்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கிளியரன்ஸ் ஃப்ரம் பிளாஸ்மா. பிளாஸ்மாலேருந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து அகற்றுவதை வந்து கூட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எல்டிஎல் என்றால் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அடுத்தது வந்து ரிடக்ஷன் இன் பிளாஸ்மா ட்ரைகிளிசரைட். பிளாஸ்மா ட்ரைகிளிசரைட்டையும் குறைச்சிற, எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் வந்து குறைச்சும். இன்க்ரீஸ் HDL கொலஸ்ட்ரால் வந்து கூட்டு வந்து காட்டிக்கிறோம். சரியா? மற்றது இந்த ஸ்டெட்டின்ஸ்ல வந்து மெயினான சைடு எஃபெக்ட் என்னென்றால் தசைகள்ல வலி வரது, அதாவது மயோசிட்டிஸ், மசில் டிஸ்கம்ஃபோர்ட். சரியா? மசில் சம்பந்தமான சைடு எஃபெக்ட் தான் கூடுதலாக இருக்கும். சரியா? increase risk of myopathy when statins given with fibrates and nicotinic acid. nicotinic acidோட இல்லைன்னா ஃபைப்ரேட்ஸோட நாங்கள் ஸ்டெட்டின்ஸை கொடுத்தா மயோபதி வந்து கூடுமா, தசைகள்ல வலி வந்து கூடுதலாக இருக்கும். சரியா? மற்றது சொல்லிக்கிற patient should be advised to stop statins and meet a doctor if there is muscle pain, tenderness and weakness, muscle weakness
Atorvastatin reduces the circulating level of triglyceride more than gemciprozil. இது false. ஏண்டா gemciprozil தான் சர்க்குலேட் ஆகிற ட்ரைகிளிசரைட் அளவு குறைக்கும். அதாவது அது ஒரு ஃபைப்ரேட். சரியா? gemciprozil அது என்ன செய்யறேன்டாங்க, fibrates are first line therapy only in those whose serum triglyceride concentration is greater than 10 millimole over liter. அதாவது நாங்க ட்ரைகிளிசரைட் அளவு கூடின இந்த கன்சன்ட்ரேஷன் ரெகுலர் கூடினத்திற்கு நாங்க ஸ்டெட்டின்ஸை விட ஃபைப்ரேட்ஸ் தான் கொடுக்கணும். அந்த ஃபைப்ரேட்ஸ் மருந்து தான் இந்த இந்த மருந்து. gemciprozil and statin should not be used concomitantly. அப்படின்னா ஸ்டெட்டின்ஸையும் gemciprozilலையும் நாங்க ஒன்றாக யூஸ் பண்ணப்படாது. ஏன்னா ரிஸ்க் ஆஃப் மயோபதி அது முதலில் சொல்லி இருந்தேன். Mother co-administration with simvastatin increase the risk of rhabdomyolysis. இது முதையும் ஒரு MCQல கேட்டிருந்தேன். rhabdomyolysis உண்டாக்குற simvastatinனும் இந்த மருந்தையும் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ண இந்த rhabdomyolysis வர இயலுமா. மற்றது சொல்லிக்கிற இது இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. But the atorvastatin is more potent than rosuvastatin.